ஹாய் ரோக்லே, ரொம்ப நாள் கழித்து செல்ஃப் கேரில் இறங்கியிருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்துருப்பீங்களா எல்லோரும், ஆடு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது கார்சேல். இது நம்ம நாட்டில் ஒரிஜினலாக வந்திருக்கான்னு தெரியல. ஆனால் 600 வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன், ஒன்று பத்தாது அப்படின்ட்டு. இது நான் நேற்று ஹேர் வாஷ் பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெட் ஹேர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் வாட்டர் ஸ்ப்ரே வச்சு லேசாக ஸ்ப்ரே அடிச்சு விட்றலான்ட்டு இருக்கேன். நேற்று ஆடி முன்னிட்டு நிறையா ப்ளீச் ஃபேஷியல் தான் வந்துட்டு இருந்தாங்க. நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் அப்ளை பண்ண முடியல. நேற்று ஹேர் வாஷே அதுக்கு தான் எடுத்தேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். முடி ஈரம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் மட்டும் அப்ளை பண்ணேன் ஹாரிசான்டல் வீடியோவுக்கு. முடி ஈரமாக இருக்குது. இது குட்டி பாட்டிலாக இருக்குது, என் முடிக்கு சரியாக போயிடும் அப்படின்ட்டு தான் கை விட்டுட்டேன். இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு வுட்டன் ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணுங்க வரவங்களே. நல்லா நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். வெட் ஹேரில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டவல் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ப்ளெயின் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதான். பார்ப்போம் என் முடி இப்படி இருக்குல்ல, வேவியாக எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படி போட்டுட்டு விட்டுருங்க, ஸ்கேல்பில் படாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு அப்ளை பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகிற மாதிரி தெரியுது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் ராகுலே. நல்லா நுனி வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. ராகுலே, நல்லா நுனி வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் முடி ஸ்ட்ரெயிட் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எனக்கு தெரியல. ஆன்லைனில் கிடைக்கிறது அவங்களோட வெப்சைட்லேருந்து வாங்கினது தான், கார்சேலோட வெப்சைட்லேருந்து. பார்ப்போம் 10 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நான் ஹேர் கலரிங் ப்ரொஃபஷ்னல் கலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா குளோபல் கலர்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் அப்ளை பண்ணியிருந்தேன்ல, மார்ச்சில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபேடாகி அது அப்படியே ஃபேட் ஆகிட்டே வரும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது இப்போது. அதனால் ஃப்ரிஸி ஆயிரும். எப்படி இருந்தாலும் ஹேர் ஸ்பா நான் எடுக்கணும், இல்லைனா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும். எனக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, வலுவலுன்ட்டு இருக்கனால. அதனால் லாரியல் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கே தோணுச்சுன்னா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது ஹேர் ஸ்பாக்கு பதிலாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். பார்ப்போம், ஏன்னா அதில் ஸ்டீமிங் ப்ரொசீஜர்லாம் இருக்கும் ஹேர் ஸ்பாவில், இதில் தேவையில்லை. அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பார்ட் 1, 2, 3 எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. லென்த்தி வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும், அதையும் போய் யூடியூப் சேனலில் தான் போட்டுட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. உறவுகளே, கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணேன். பாருங்கள், சாஃப்டோ ஸ்ட்ரெயிட் ஆகிறதோ ஒன்றுமே இல்லை. வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படிலாம் ரிசல்ட் ஒன்றும் வரல. டிஸ்லைக் தான். சரியா, அதுக்கு ஹேர் ஸ்பா பண்ணிகிட்ருக்கேன் என் பார்லரில். இந்த ஹேர் ஸ்பாவே பெட்டர், 15 டேஸ்க்கு நிற்கும். அதனால இந்த கார்சீலில் போய் 600 800 வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக பார்லர் போனீங்கன்னா 1500 ருபீஸ் 2000 உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்பா பண்ணுறதாச்சு 15 டேஸ் நிற்கும். எனக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். வேஸ்ட். ஏதோ கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு 300 கண்டிஷ்னர் வாங்கி போட்டு போயிடலாம். அது வரும் 6 மாதம். பாய் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ராகுலே.